நம்ம மோமோ அந்த குயிக் சாண்ட்ல மாட்டிக்க, மோமோனால நவர முடியாத அளவுக்கு அந்த குயிக் சாண்ட் வந்து உள்ள நவர நவர உள்ள இழுக்கும். நம்ம மோமோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இருக்கும்போது, நம்ம கிராணி சொல்லும், "இந்த ஏதோ கீழ ஏதோ நவுர இது ஃபீலிங்ஸ் வரும்னே." நம்ம மோமோ வந்து சைக்கிக் பவர வச்சு அங்க இருக்க செவுத்த புடிச்சு வெளிய போயிடலான்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ட்ரை பண்ணும்போது, அந்த இடத்துல இருக்கிற அந்த பாட்டியோட பசங்கலாம் வந்து மோமோவ அடிச்சு உள்ள தள்ளலான்னு ட்ரை பண்ணுவாங்க. நம்ம மோமோவும் அது எப்படியோ பிளாக் பண்ணிட்டு திரும்பி வந்து கீழ அந்த மணல்லயே விழுந்துருவாங்க. நம்ம மோமோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தப்பிச்சு போலான்னு பார்த்தாலும் இவங்களும் தடுக்குறாங்கன்னு நெனைக்கும்போது, நம்ம பின்னாடி வந்து இவங்கலாம் வந்து, "நீ இந்த பாம்புக்கு நீ தான் இரையாகணும். உன்ன நான் வெளிய போ விட மாட்டேன்." அப்படின்னு சொல்லி மோமோ என்ன பண்ணன்னு தெரியாம இருக்கும்போது, நம்ப ஹீரோ 2 பேரும் வந்து பிடிச்சு அவங்க இந்த பாட்டி, அவங்க பசங்கள எல்லாத்தையும் சேர்த்து உள்ள தள்ள, நம்ம மோமோ வந்து அப்பதான் கொஞ்சம் ரிலீஃப் பாப்பாங்க. அப்புறம் வந்து நம்ப ஹீரோ நம்ம டககோரா வந்து நம்ம வந்து மோமோட்ட சொல்லுவான். "மோமோ நீ கை குடு. உன் சைகிக் பவர் வச்சு புடிச்சு நீ மேல வா. சீக்கிரம் தப்பின்னு" சொன்னோனே மோமோ சொல்லுவாங்க, "தேங்க்ஸ் டககோரா. நீ பண்ண ஹெல்ப் என்ன நான் மறக்கவே மாட்டேன்னு" சொன்ன உடனே, டக்குனு அந்த குயிக் சாண்ட் வந்து ரொம்ப பெருசாகி அங்க நின்னுருந்த எல்லாரையுமே உள்ள இழுத்துன்னு போயிடும். நம்ம மோமோ வந்து அந்த சைக்கிக் பவர் வச்சு நம்ம டககோராவ கொஞ்சம் காப்பாத்திருவாங்க. மோமோ அப்புறம் கேட்பாங்க, "டககோரா உனக்கு என்ன உடம்பு கிடம்பு எதனா வலிக்குதா? அடிக்கடி படுத்தான்னு?" கேட்டவுடனே, நம்ம டககோராவும் "அதெல்லாம் ஒண்ணும் அடிபடல" அப்படின்னு சொல்லுவான். அவங்க மேல பார்த்தா தான் தெரியும். அவங்க ரூஃப்லேருந்து ரொம்ப அடியில வந்து விழுந்திருப்பாங்க. நம்ம எப்படி இங்கேருந்து நம்ம மேல ஏறப் போறோம்? அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிச்சுன்னு இருக்கும்போது, நம்ம மோமோவும் கீழ அங்க பார்க்கும்போது தான் தெரியும். என்னடா அண்டர் கிரவுண்ட்ல இவ்வளோ வீடு இருக்குது. நீ அண்டர் கிரவுண்ட் பெரிய தெரியல. என்ன மாத்திரங்குதுன்னு சொல்லி பார்த்துக்கினே இருக்கும்போது, டக்குனு எங்கேருந்தோ ஒரு சவுண்ட் கேட்கும். டககோரா, மியூஜியன் யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்லி யாரோ கத்தின்னு நிப்பாங்க. யாருன்னு பார்த்தா, சுத்தி சுத்தி தேடி பார்ப்பாங்க. யாருமே அங்க காணோம்னு பார்த்தோன்னே, நம்ப நம்ப ஆள் தான் அங்க தொங்கின்னு இருப்பான் தலைகீழா. என்னடா இது! நான் வந்த நெலமன்னு சொன்னோனே, அவன் பார்த்த அடுத்த சீன் உடச்சு விழுந்துருவான். நம்ம மோமோ சைக்கிக்க வச்சு அவன புடிக்கலான்னு பார்க்கும்போது, டக்குனு அவன் வந்து எது மேலயோ வந்து விழுந்துருவான். நான் என்னடா எது மேலயோ விழுந்துக்கிறேன், என்னதுன்னு பார்த்தா, அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பாம்பு மாரி வந்து நிக்குங்க. நம்ம அப்பதான் மோமோலாம் வந்து பார்த்து பயப்படுவான். அப்புறம் வந்து அந்த பாட்டி அவங்க பசங்க 2 பேர் போஸ் குடுங்கடா, பசங்ககிட்ட சொல்லுவாங்க. இந்த மாரி போஸ் குடுங்க. அப்பதான் நம்மள அந்த பாம்பு எதுவும் பண்ணாதுன்னு சொன்னோனே, அவனுங்களும் அந்த பாட்டி பண்ற மாரி போஸ் பண்ணி நின்னுனே இருப்பானுங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த பாட்டி வந்து, "நாங்க தான் உங்களோட தினமும் வந்து நாங்களுக்கு படையல் போடுறவங்க. நாங்க வந்து அந்த 3 பசங்கள உங்களுக்கு படையலா தர்றோம். நீங்களும் எதுவும் பண்றாதீங்க. நாங்க தான் உங்களுக்கு காலங்காலமா பண்ணோன்னே" அந்த பாட்டி சொல்லுவாங்க. அந்த மோமோவும் கத்தும். "ஏன் இந்த மாரி பண்றீங்க? நீங்க இது மாரி சும்மா இருக்க மாட்டீங்களா? அந்த பாம்பு வந்து பாருங்க எல்லாரையும் நம்மள காலி பண்ண போதுன்னு" சொல்லிக்கினே இருக்கும்போது, டக்குனு வந்து நம்ம வந்து நம்ம கிராணி சொல்லும். "இதுதான் வந்து குராகிரி. இதுதான் வந்து ஓல்டஸ்ட் ஸ்னேக்கு." இது வந்து சொன்ன உடனே நம்ம வந்து ஹீரோ சொல்லுவான். "இது வந்து மேன் கீட்டரான ஒரு டெசர்ட்ல இருக்க ஒரு ஒரு எர்த் வார்மு. இது எனக்கு தெரிஞ்சு 1 மீட்டர், 2 மீட்டர் தான் இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இது இவ்ளோ பெருசு இருக்குது. எனக்கு ஒண்ணும் புரியல. இது எப்படி இவ்வளோ பெரிய பாம்பாச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல." எனக்கு தெரிஞ்சு அந்த பாட்டியும் அப்படியே வந்து சொல்லுவாங்க, "இந்த மாரி நாங்க தான் உங்களுக்கு படையல் போடுறவங்க. எங்கள மட்டும் எதுவும் பண்ணாதீங்கன்னு" சொன்னோனே, மோமோவும் கத்துவான். "இந்த மாரி நீங்க பேசுங்கங்க. உங்களையும் அந்த பாம்பு சாப்பிட போகுதுன்னு" சொன்னோனே, அவங்களும் அத போஸ்ட் பண்ணிக்கினே இருக்கும்போது, டக்குனு வந்து அவங்க அந்த போஸ வந்து பார்த்து பார்த்து பண்ணிக்கினே இருப்பாங்க. மோமோ வந்து கத்திக்கினே இருப்பாங்க. இங்க இருந்தா எப்படி போறதுன்னு தெரியலன்ட்டு. டக்குனு அந்த பாம்பு வந்து அந்த பாட்டியோட பசங்கள 3 பேர வந்து முழுங்கிடும். முழுங்கிட்டோனே அந்த பாட்டியும் இன்னொரு பையனும் மட்டும் தப்பிச்சு ஓடுவாங்க. என்னடா இது! அந்த பாம்பு வந்து அவங்களே அட்டாக் பண்ணுது. அப்புறம் அந்த பாம்பு வந்து ஃபுல்லா அங்க இருக்கிற வீட்ட ஃபுல்லா ஒரு கட்டுப்பாட்டுல வந்து வச்சுக்கும். சுத்தி இழுத்து வச்சுக்கும் அந்த பாம்பு. பாம்பு இழுத்து வச்சுக்கினோனே எல்லாரும் கொஞ்சம் பயமாயிடுவாங்க. நம்ம எப்படி தப்பிக்க போறோன்ட்டு. ஃபர்ஸ்ட்டு அப்புறம் எல்லாம் வந்து நம்ம அந்த வீட்டுக்குள்ள போயிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாம் வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. நம்ம வீட்டுக்குள்ள போனோனே நம்ம வந்து மோமோவுக்கும் நம்ம டக்காகோராவுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. டக்குன்னு 2 பேரும் காதுல கத்திக்கின்னு இருப்பாங்க. இதோட எபிசோட் முடிஞ்சிடுச்சு. அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்றுங்க. வரட்டா! பாய்.